தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். அதை முன்னிட்டு தியாகராய நகரில் உள்ள முதல்வர் மருந்தகத்தை அவர் பார்வையிடுகிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல்வர் மருந்தகம் என்ற மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைக்க இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் என்பது சென்னை நூற்றாண்டு நூலகத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடியதை பார்வையிட வேண்டும் என்ற அடிப்படையில் பாண்டிபஜாரில் அமைந்திருக்கக்கூடிய முதல்வர் மருந்தகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு மருந்தகங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். இதில் 20% 75% வரைக்கும் மருந்தினுடைய விலை குறைவாக இருக்கக்கூடிய வகையில் விற்பனைக்கு செய்யப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையத்தில் தான் இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் பங்கேற்று 1000 மருந்தகங்களை தமிழகம் முழுவதும் இருந்து திறந்து வைக்கிறார். குறிப்பாக இதன்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு பயிற்சி அளித்து முதல் தவணையாக 1,50,000 விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தொழில் முனைவோரும் பயனடையக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களும் குறைந்த விலையில் அனைத்து விதமான மருந்துகளை வாங்குவதற்கான வசதி செய்யக்கூடிய வகையில் தான் இந்த மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் திறந்து வைக்கிறார். இந்த மருந்தகங்களை பொறுத்தவரை சென்னையில் 33 மருந்தகங்கள் திறந்து வைக்கப்பட இருக்கின்றன. இதே போன்று அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொழில் முனைவோர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு 10 மருந்தகங்களும், கூட்டுறவு சங்கத்தில் 8 மருந்தகங்கள் என மொத்தமாக பார்க்கும்போது 500 மருந்தகங்கள் தொழில் முனைவோர்களுக்கு ஒரு வேலையை உருவாக்கக்கூடிய வகையில் 500 மருந்தகங்களும், அதே போன்று கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக 500 மருந்தகங்களும் நிர்வகிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மருந்தகங்களில் 20% 75% வரை குறைந்த விலையில் இந்த மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் இந்த மருந்தகங்களின் மூலமாக பொதுமக்கள் பெரும் பயனடையக்கூடிய வகையில் தான் இந்த மருந்தகங்கள் திறக்கப்பட இருக்கின்றன. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடியதில் பிஃபார்ம் படித்தவர்கள், அவர்கள் ஒப்புதல் பெற்றவர்கள் முதல்வர் மருந்தகங்கள் அமைப்பதற்கு விண்ணப்பிக்கலாம் என்ற அடிப்படையில் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டுதான் 500 மருந்தகங்கள் தொழில் முனைவர் மூலமாக திறக்கப்பட இருக்கிறது. இதில் சொல்ல வேண்டும் என்றால், மதுரையை பொறுத்தவரை 52 மருந்தகங்களும், கடலூரில் 49 மருந்தகங்களும், கோவையில் 42 மருந்தகங்களும், தஞ்சையில் 40 மருந்தகங்களும் என மொத்தமாக 1000 மருந்தகங்கள் தமிழகம் முழுவதும் திறக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் மருந்தகங்களை திறந்து வைத்ததற்கு பின்பாக குறிப்பாக 75% வரை மருந்துகளை அவர்கள் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தியாகராய நகரில் பாண்டிபஜாரில் இருக்கக்கூடிய மருந்தகத்தை நேரடியாக பார்வையிட்டு எவ்வளவு மருந்துகள் இருக்கிறது, எப்படியான விற்பனைகள் இருக்கக்கூடியது என அனைத்தையும் கேட்டறிந்ததற்கு விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.